ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஃப்னா பெட்டி கிச்சன் ரெசிபீஸ். நான் உங்களுக்கு இன்றைக்கி ஆட்டிறைச்சி கறி செய்து காட்டப்போகிறேன். ஜெஃப்னா ஸ்டைலில் இந்த மட்டன் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு. நான் முதல்ல இந்த ஆட்டிறைச்சி 1 கிலோ எடுத்துருக்கிறேன். இதை நான் ஜெஃப்னா கட்டன் இருக்குது. இது வந்து சின்ன சின்னனா வெட்டுறது, பெரிய துண்டு இல்லாமல் இந்தளவு சைஸுக்கு நீங்கள் இதை வெட்டுங்க. வெட்டிட்டு முதல்ல நான் இந்த இதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் நான் இதை வைக்க போகிறேன். முதல்ல 3 கரண்டி அப்படி மிளகாத்தூள் போடுறேன். நாங்கள் சமைக்கிற மிளகாத்தூள் 3 கரண்டி, அதோட உப்பும் சேர்த்து நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். இந்த மிக்ஸ் பண்ணினால் தான் இந்த இறைச்சியோட இந்த மசாலா எல்லாம் ஊறி கொஞ்சம் நேரம் வந்தது செட் ஆகக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா அப்படி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இது ஒரு 20 நிமிஷம் இருந்து ஒரு அரை மணித்தெல்லாம் அப்படி வச்சாலும் ஓகே. நல்ல எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு வைக்கிறது வந்து டேஸ்ட் கூடவே இருக்கும். இதை நாங்கள் இப்போ ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு அடுத்ததாக மண் சட்டி தான் நான் இப்போ இதுக்கு எடுத்துருக்கிறேன். மண் சட்டியில் சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்டி நல்லா சூடாகின பிறகு நான் ஒரு மேசக்கரண்டி எண்ணெயும் விட்டு அதோட கொழுப்பு, இந்த இறைச்சியில் வர கொழுப்பை நீங்கள் வீசிடாதீங்க. அந்த கொழுப்பையும் இதோட போட்டு தாளிக்கிற நேரம் இந்த எண்ணெய் விடும். அந்த எண்ணெயில் நீங்கள் தாளிக்கக்குள்ளே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே நான் கடுகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், அதோட 2 பச்சை மிளகாய், நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லாட்டி 1 அப்படி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டால் நல்ல ஒரு வாசனை வரும். அதோட இந்த இறைச்சிக்கு வந்து நல்ல டேஸ்ட் ஒன்றையும் இதுக்கு கொடுக்கும். அதால் தான் நாங்கள் இதெல்லாம் சேர்க்குறோம். இதோட நான் பொம்பாய் வெங்காயம் 1 வட்டி சேர்க்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, சின்ன வெங்காயம் இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பொம்பாய் வெங்காயம் போடுறேன். அதோட கருவேப்பிலை 2-3 நெட்டியும் ரம்பலையும் சேர்த்து நான் இதுக்குள்ளே தாளிக்கிறேன். இது சேர்த்து தாளிக்குள்ளே நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த கருவேப்பிலை, ரம்பலை, பச்சை மிளகாயெல்லாம் நல்ல வாசமாக வரும். பாருங்கள், இப்போ இந்த ப்ரௌன் கலராக வந்துட்டு இதுக்குள்ளே நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இஞ்சி ஒரு துண்டும் அதோட ஒரு 5 வெள்ளைப்பூடு, 5-6 வெள்ளைப்பூடு நான் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நான் இதோட தாளிக்க போகிறேன். பாருங்கள், இந்த தாளித்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட தாளிக்கோல இப்போ இப்படி ஒரு ப்ரௌன் கலர் வரக்குள்ள இந்த நல்ல வாசனை ஒன்று வரும். பாருங்கள், இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி அந்த கொழுப்பு போட்டது மாதிரியே இல்லை, நல்ல அந்த எண்ணெயெல்லாம் போட்டு நல்ல வாசமாக இருக்கும். இந்த நேரம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச இறைச்சி நாங்கள் இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து நல்லா இதை இந்த தாளிச்ச அந்த இதோட நல்லா பிரட்டி விடணும். அதோட நான் சேர்த்து என்ன செய்கிறேன்னா இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கொண்டு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு சேர்க்கக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வரும். அதோட இந்த மட்டன் கறி வந்து நல்ல கிரேவியாக நல்ல இறுக்கமாக இருக்கும். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதால் தான் நான் கூடுதலாக இந்த மட்டன் செய்யக்குள்ள நான் உருளைக்கிழங்கு போடுவேன். நீங்கள் விருப்பமாண்டா போடலாம். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கீழே அந்த தாளிச்ச வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒருக்கா இது கிளறி விட்டுட்டு அப்படியே பிரட்டி விட்டுட்டு நாங்கள் இதை மூடி வைப்போம். இந்த மூடி வச்சு அவிய விடணும். இதுக்கு நீங்கள் தண்ணி ஒன்றுமே அந்த நேரம் சேர்க்கக்கூடாது. அந்த இறைச்சியில் விடுற தண்ணியில் தான் அது இது பண்ணும். நாங்கள் இப்போ அதை அவியட்டும். அது வரைக்கும் நான் இப்போ இதுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன், அதோட 2 கருவாப்பட்டை, ஏலக்காய் ஒரு 4-5, கிராம்பு எல்லாத்தையும் நான் சேர்த்து சட்டியில் ஒரு பொன்னிறம் வரையும் நாங்கள் இதை இப்படி வறுத்தெடுத்துட்டு இதை நாங்கள் கொஞ்சம் பவுடராக்கி எடுப்போம். பவுடராக்கி வச்சு எடுமாண்டா இது கறியெல்லாம் நல்லா கொதித்து நாங்கள் எல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்தில் இந்த பவுடரை நாங்கள் அதுக்குள்ளே சேர்க்கல. இந்த ஆட்டிறைச்சி கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசம் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்பைசஸோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் திருப்பி ஒருக்கு அந்த கிண்டி போட்டு திருப்பி மூடுறேன். அந்த தண்ணி நான் ஒரு தண்ணி கூட விடவே இல்லை. அந்த இறைச்சியில் இருக்கிற தண்ணியில் தான் இது அவியணும். அப்போ தான் அந்த நல்ல டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். இதுக்கு பிறகு இப்படி நல்ல இறைச்சியெல்லாம் அவிஞ்சு அந்த கிழங்கெல்லாம் அவிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அப்படி இதுக்கு போகும். அதுக்கு பிறகு நான் தேங்காய் பால் 1ஆம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நீங்கள் ஒரு கப்பால் விட்டால் போதும். விட்டுட்டு நான் ஏற்கனவே இந்த இந்த கிராம்பு அதெல்லாம் போட்டு அதெல்லாம் பவுடர் ஆகி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இன்னொரு 10 நிமிஷம் இதை மூடி அவிய விடுவோம். அப்போ இந்த பால் எல்லாம் இந்த இறைச்சியோட நல்லா இதாகி
பாருங்கள் நல்லா இந்த கிரேவியெல்லாம் அந்த இறைச்சியில் நல்லா ஊறி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கறி எல்லாம் ஓகே ஆகிட்டுது. நாங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதுக்கு தேசி புளி சேர்க்குறேன். தேசி புளி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே இந்த சமையலில் சொல்லியிருக்கிறேன். தேசி புளி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்க்கத்தான் நல்லா இருக்கும். பாருங்கள் இந்த கறி சூப்பராக வந்திருக்குது. நானும் அந்த ஆட்டிறைச்சிக்குரிய நல்ல வாசனை எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தினீங்கடா நான் போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த ஆட்டிறைச்சி கறியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சமையலில் சந்திப்போம். பாய்.